மிகவும் இளம் வயதில் இளையராஜாவுக்கு கீபோர்டு வாசிக்க சென்ற திலீப், இளையராஜா எந்தவித தீய பழக்கங்களும் இல்லாமல் அற்புதமான இசை படைப்புகளை உருவாக்குவது கண்டு ஆச்சரியமடைந்தாராம். ஒரு துறவி மாதிரியான தோற்றத்தில் அவர் அமைதியாக அமர்ந்து கம்போசிங் செய்த காட்சி அப்போ எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது என்கிறார் ரஹ்மான். இளம் வயதில் கையில் பணம், கட்டற்ற சுதந்திரம் என இத்தனையும் இருந்தும் திலீப் தவறான பாதையில் போகாமல் இருந்ததற்கு காரணம் இளையராஜாவின் மீதான அந்த இன்ஸ்பிரேஷனும் மிக முக்கியமான தாய் அன்பும் தான். ரகுமான் சின்ன வயசுலேயே ரொம்ப பிஸி ஆயிடுச்சு. அப்பா மாதிரியே எப்போ வீட்டுக்கு திரும்பும்னு சொல்ல முடியாது, ஆனால் கட்டுக்கோப்பாக இருக்கும். 17-18 வயசுலேயே ஃபாரினுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிடுச்சு. ஆனாலும் எந்த கெட்ட பழக்கங்களும் ஒட்டிக்கல. எப்பவும் அமைதி, அடக்கம், அதுக்கு கோபம் வந்தே எப்போதான் பார்த்துருக்கோம். அடிப்படையிலேயே ரொம்ப அமைதியான என் பிள்ளையை இஸ்லாம் ரொம்பவே பதப்படுத்திடுச்சு. என்னதான் அது ரொம்ப சின்ன வயசுலேயே ரெக்கார்டுங்களுக்கு எல்லாம் போய் நல்லா சம்பாதிச்சாலுமே என் பிள்ளை இன்னும் எங்கேயோ போக வேண்டியவன். அதுக்கு